இட்ஸ் அ இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். அதுக்குள்ள போகலாம். ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு வீடு இருக்கும். ஃபாரஸ்ட்க்கு நடுவில் அந்த வீட்டில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூம் அலோகேட் பண்ணுறாங்கன்னு ஃபேமிலி வருது. அந்த வீட்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த இடமும் ரொம்ப பிடிக்குது. அவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேச்சரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டையும் போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பையனுக்கு க்யூரியாசிட்டி வந்து நைட் டைமில் அவங்க அம்மா அப்பா தூங்கினதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணுன்னு அந்த நைட்டில் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் அந்த பேய்ங்கள்ட்ட 2-3 நாள் தினைக்கு பேசிட்டு வருவான். ஒரு நாள் அவன் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துலயே மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் வரல. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் அவனும் என்னெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்கும். அது சூப்பராக இருக்கும் அந்த வீடை பார்க்குறதுக்கே. அந்த ஃபேமிலிக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் அவங்க அந்த ஃபேமிலி வந்து ரூமை பார்க்குறதுக்கு வந்தோடனே ரொம்ப பிடிச்சிக்குது. அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்காக வரவும் செய்கிறாங்க. வந்தோடனே அந்த ரூம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. சூப்பரான இடத்துல நமக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றியும் பார்க்குறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு இடம் வந்து வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. அவங்க அம்மா அப்பா தூங்கினதுக்கப்புறம் நைட்டில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறான். அதேமாதிரி அவங்க அம்மா அப்பா தூங்கினதுக்கப்புறம் நைட்டில் பார்க்குறதுக்காக டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்குறான். நம்ம பார்த்த இடம் எங்கே, வித்தியாசமான இடம் எங்கே இருக்குன்னு. அப்போது ஒரு கை வருது. அந்த பையன்கிட்ட பேசுது. அந்த பையன்கிட்ட அப்படி என்ன பேசுச்சுன்னு தெரியல. அவன் நைட்டில் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத வந்து படுத்துக்கிட்டான். காலையில் அவங்க அம்மா அப்பாக்கே தெரியல. நார்மலாகிட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமாக விளாட்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. மறுநாள் அதேமாரி தான் தூங்குறாங்க. அந்த டைமில் திருப்பியும் அந்த பையன் கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் அவங்க அப்பா திடீர்னு நினச்சி பார்த்து அவங்க பையனை காணும். அவங்க அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லாத அவங்க அப்பா அந்த பையனை தேடுறதுக்காக கிளம்புறாங்க. தேடி பார்த்தாங்க. வீட்டில் கிடைக்கலன்னு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போகிற இதில் இந்த கேப்பில் காட்டுற வரைக்கும் அந்த பையன் அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்குறான். ஏதோ பேய்கள்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவங்க அப்பா வந்த உடனே அந்த ஃபாரஸ்ட்டு சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த பையனை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் அவங்க அப்பா அவங்க அம்மாவை சம்சாரிக்கிறாங்க. இந்தமாரி போகக்கூடாது தனியான்னு சொல்லி. அவன் பேச்சை கேட்காத திருப்பி மறுநாள் போனான். அந்த பேய்ங்கள்கிட்ட பேச இதே ரொட்டீன் தினைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் போன உடனே பேய்ங்கெல்லாம் அவனை சுற்றி வளைச்சிக்கிச்சு. வித்தியாசமான ஒரு ஃபீலிங். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். பேய்ங்க எல்லாம் அவனை சுற்றி வளைச்சிக்கிடுச்சு. அந்த இடத்துல அவன் மாட்டிக்கிட்டு இனிமேல் அவன் வீட்டுக்கே போக முடியாத மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கூட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.